இன்றைய வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இன்றைய நற்செய்தி ஆவிக்குரிய புதுப்பிப்பு. சீன மருத்துவத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக முத்து துகள்களை சருமத்தில் தேய்ப்பது நடைமுறையில் உள்ளது. தோலின் மேற்புறத்தில் தங்கியிருக்கும் இறந்த திசுக்களை தேய்த்தெடுக்க தரையின் முத்துக்களை பயன்படுத்துகிறார்கள். ருமேனியாவில் புத்துணர்ச்சியூட்டும் சிகிச்சைக்கு சேற்றை பிரபலமாக பயன்படுத்துகிறார்கள். சருமத்தை இளமையாகவும் பளபளப்பாகவும் மாற்றும் வகையில் பரவலாக சேரை தேய்த்து கொள்ளுகிறார்கள். உலகெங்கிலும் உள்ள மக்கள் உடல் பராமரிப்பு நடைமுறைகளை பயன்படுத்துகின்றனர். இது மிகவும் மந்தமான சருமத்தை புதுப்பிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எல்லாவற்றிலும் நமது உடல்களை பராமரிக்க நாம் உருவாக்கிய கருவிகள் நமக்கு தற்காலிக திருப்தியை மட்டுமே தர முடியும். முக்கியமானது என்னவென்றால், நாம் ஆவிக்குரிய ரீதியில் ஆரோக்கியமாகவும் வலிமையோடும் இருப்பதே இயேசுவை விசுவாசிக்கும் நாம் அவர் மூலமாக ஆவிக்குரிய புத்துணர்வாகிய ஈவை பெற்றுள்ளோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பயம், காயம் மற்றும் பதற்றம் போன்றவற்றை பிடித்து கொள்ளும் பொழுது நாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் சவால்கள் நம்மை சோர்வடைய செய்யலாம். நாம் காணப்படுகிறவைகளை அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று நோக்கும் பொழுது ஆவிக்குரிய புத்துணர்வு வருகிறது. நமது அன்றாட கவலைகளை தேவனிடம் ஒப்படைத்துவிட்டு பரிசுத்த ஆவியின் கனியாகிய அன்பு, மகிழ்ச்சி மற்றும் சமாதானம் போன்றவை நம் வாழ்வில் புதிதாக வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிப்பதின் மூலமாக இதை அடைகிறோம். நாம் நமது பிரச்சனைகளை தேவனிடம் விட்டுவிட்டு அவருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம் மூலம் பிரகாசிக்க அனுமதிக்கும் பொழுது அவர் நம் ஆத்மாக்களை மறுசீரமைக்கிறார்.